ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு மதிய அங்காடி. இது எதுக்காக அப்படின்னா, அது பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சிறு தொழில் வந்து அமைக்கிறதுக்காக, அவங்களும் லாபம் ஈட்டி சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கீழே வந்து அதுக்கு கீழே வந்துட்டு மாவட்ட வளங்கள் மற்றும் விற்பனை சங்கத்தின் மூலமாக வந்து முக்கிய சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு இந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்துட்டு கையால் செஞ்ச அந்த கைவினைப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு திடல் மாதிரி போட்டு அங்கே வந்து விற்பனை செய்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் வந்துட்டு மகளிர் சுய குழுக்களில் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே சந்தைக்கு வந்துட்டு நிறையா வரும். அதை வந்துட்டு எங்கெங்கே சுற்றுலா இருக்கோ எல்லாமே இது பண்ணுவாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, சுய குழுவில் ஃபஸ்ட்டு உறுப்பினராக அவங்க வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் முன்னுரிமை யாருன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும், அப்புறம் கணவரால் கைவிடப்பட்ட விதவை, மகளிர் மாற்றுத்திறனாளிகள், ஆண் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே விற்பனை வாகன அங்காடி வழங்கப்படும் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இதுவும் கொடுப்பாங்க. தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உள்ள சிறப்பு சுய உதவிக்குழு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் உறுப்பினராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படுற சுய உதவிக்குழு தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க இணையதளத்தில், அதாவது NRL போர்ட்டலில் பதிவு செஞ்சுருக்கணும். அவங்க பொருட்கள் உற்பத்தி விற்பனையிலேயே ஆர்வம் மற்றும் முன் அனுபவம் உடையவராக இருக்கணும். சிறப்பு சுய உதவி குழு தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேலே வந்துட்டு அவங்க வந்து அதை பூர்த்தி செஞ்சுருக்கணும். தேர்வு செய்யப்படுற உறுப்பினர்கள் மீது எந்த வித புகார்களும் இருக்கக்கூடாது. அதாவது வங்கி மோசடி, கடன் வாங்கி கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. விதிமுறைகளை மீறி செயல்படும் உறுப்பினர்கள்லாம் வாகன அங்காடினா திரும்பி பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு வார காலத்துக்கு மேலே வாகனம் இயக்கப்படல அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த வாடகை எதுவும் கிடையாது. பராமரிப்பு சேவைகள் சம்மந்தப்பட்ட பயணங்களையும் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு முழுக்க வந்துட்டு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் மட்டும் செயல்படுறதுனால இது வந்து அவங்க நிறையா பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீமு. நீங்களும் வந்து இந்த ஸ்கீமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.